I will start. So, good evening guys. Voice audible? Are you hear my voice? வாய்ஸ் கேட்குதாம்மா? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? ஆல் RRB aspirants வாய்ஸ் கிளியராக கேட்குதாம்மா? I will start. Okay. So கொடுங்க அந்த டேட்டு டிக். ஓகே, ஓகேம்மா ஸ்டார்ட் பண்ணுமா? ஓகே ஃபைன். ஸோ ஓகே, ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாலிட்டி கிளாஸ் எடுத்துகிட்டு போவோம்ப்பா. ஓகே, இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹிஸ்ட்ரி எடுத்தோம். ஓகே, நேற்று வந்து கொஞ்சம் ஒர்க் இருக்கனால பண்ண முடியல. ஸோ நெக்ஸ்ட் வீக் அதை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, டோன்ட் வரி. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கணும், எக்கனாமிக்ஸ், அடுத்து நம்ம ஃபிசிக்ஸ் பார்க்கணும், ஜியோகிராஃபி, கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ இந்த ஆர்டர் படி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் டேட் பார்க்க வேண்டாம். நீங்கள் வந்து சண்டேக்கு என்ன கிளாஸ் பாருங்கள், மண்டேக்கு என்ன கிளாஸ், அதுமாதிரி டியூஸ்டே, வெனஸ்டே அண்டு தேர்ஸ்டே, ஃப்ரைடே அண்டு சாட்டர்டே. ஸோ இந்தந்த டயத்தில் என்னென்ன கிளாஸ் கொண்டு போகிறோம்னு சொல்லி பாருங்கள். ஸோ அதை பார்த்தா உங்களுக்கு ஓரளவு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம பாலிட்டி வந்து RRB UG 2026. ஸோ அந்த ஆஸ்பெக்ட் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகேவா? ஓகே, ஸோ 1 செகண்ட் ஹேங் ஆகிடுச்சு நினைக்கிறேன். ஃபைன். ஓகே, ஸோ நம்ம ஸ்டாப் வாட்ச்மே யூஸ் பண்ணுவோம். இன்றைக்கி கொஸ்டின்ஸ் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் நீங்கள். ஸோ அதனால் நீங்கள் அதை அட்டன் பண்ணி பாருங்கள். ஸோ எந்தளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பாருங்கள். ஓகே, ஸோ ஓகே, கிளாஸுக்கு போவோம். ஸோ நீங்கள் வந்து பாலிட்டி பார்க்க போகிறோம். பாலிட்டியில் நம்ம ஒரு ஜென்ரலிஸ்ட்டாக வந்து பார்த்தோன்னா நம்ம மோஸ்ட்லி வந்து வெரி இனிஷியல் ஸ்டேஜ் நம்ம இருக்கோம். ஓகே, ஸோ அந்த ஆஸ்பெக்டில் நம்ம பார்க்கும்பொழுது நம்ம எப்படி வந்து பாலிட்டி வந்து ஃப்ரேம் பண்ணாங்க, பாலிட்டி வந்து எப்படி மேக் பண்ணாங்க, ஸோ அந்த இதில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா கான்ஸ்டியூஷன், ஐடியா ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி. ஒரு கான்ஸ்டியூஷன் அசம்பிளி ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஐடியா யார் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா நம்முடைய எம்என் ராவ்னு வந்து கொடுத்துருப்பாரு. ஓகே, விசிபிள் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு கான்ஸ்டியூஷன் பற்றி ஒரு ஐடியா கொடுத்தது யாரும் பார்த்தா, ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா கான்ஸ்டியூஷன், ஐடியா ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி. ஒரு கான்ஸ்டியூஷன் அசம்பிளியை ஃபார்ம் பண்ணுங்கள். அது மூலம் நம்ம இந்தியாவுக்கு தேவையான சட்டங்களை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா கொடுத்தது யாருன்னு கேட்டால் எம்என் ராய். ஓகே, கம்யூனிஸ்ட் பார்ட்டியோட முக்கியமான தலைவர் எம்என் ராய். ஸோ அவர் தான் வந்து அந்த இதை சொல்லியிருப்பார், எம்என் ராய். ஸோ அது ரொம்ப முக்கியம். இது ஜென்ரலாக வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு கொஷின்ஸ் எந்த மாதிரி ஆங்கிளில் கேட்பாங்க அப்படின்னா அந்த நேம், அவங்க என்னென்ன கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. ஏன்னா கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட்டு. அந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் தான் நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோன்னா டிராஃப்டிங் அப்படி வந்து பிஆர் அம்பேத்கர் வந்து தலைமை தாங்கியிருப்பார். ஸோ அந்த அஸ்பெக்டில் இந்த டிராஃப்டிங் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் ஃபஸ்ட்டு வந்து யார் தலைவராக, இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளியை வந்து எப்போ ஃப்ரேம் பண்ணாங்க, அந்த மாதிரி எல்லா டீட்டெயிலுமே நம்ம பார்ப்போம். ஸோ அது போகிறதுக்கு முன்னாடி இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளிக்கு ஃபஸ்ட்டு யார் வந்து அந்த ஃப்ரேம் ஒர்க் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா எம்என் ராய். ஓகே, எம்என் ராய் அவர் ரொம்ப முக்கியமானவர். அவர் தான் அந்த நேம் கொடுத்துருப்பாரு, ஐடியா ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி. ஸோ அடுத்தது பார்த்தா இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளியை டிமாண்ட் ஃபார் கான்ஸ்டியூஷன் அசம்பிளின்னு சொல்லி எங்கே கேட்டிருப்பாங்க அப்படின்னா இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஒரு கம்யூனிட்டியில் வந்து கேட்டிருப்பாங்க டு ஃப்ரேம் த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு 1935 கேட்டிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அந்த இயர்மே ரொம்ப முக்கியம்.
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷனை வந்து ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ எப்போ அப்படின்னா ஜவஹர்லால் நேரு தலைமையில் டிக்ளேர் த கான்ஸ்டியூஷன் இந்தியா வில் ஃப்ரேம்டு பை கான்ஸ்டியூஷன் அசம்பிளி அப்படின்னு சொல்லி யார் டிக்ளேர் பண்ணியிருப்பா? நம்முடைய மாண்புமிகு ஜவஹர்லால் நேரு இண்டிகேட் பண்ணியிருப்பார். ஸோ அது ரொம்ப முக்கியம். அடுத்ததுனா உங்களுக்கு கரெக்டாக எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா நம்மளுடைய ஸ்டாண்டர்ட் கிரிப்ஸ். ஓகேவா? ஸோ 1940 ஆகஸ்ட் ஆஃபரை வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. லெலின்த் கோ அவர் யாருன்னு கேட்டால் ஒரு கவர்னர் வைஸ்ராய் லெலின்த் கோ. ஸோ லெலின்த் கோ அவர் வந்து ஓகே பண்ணியிருப்பார் ஆகஸ்ட் ஆஃபர். ஓகே, ஸோ அந்த ஆகஸ்ட் ஆஃபர் 1940 இந்த டேட்டா ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ அந்த ஆகஸ்ட் ஆஃபர் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா உங்களுக்கு நம்ம இந்தியாவுக்கு வந்து கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வந்து நாங்கள் அலோவ் பண்ணுறது சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி அலோவ் பண்ண சொன்ன பிறகு கான்ஸ்டியூஷன் அசம்பிளி எங்கெங்கே இது பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஸ்டாட்ஃபோர்ட் கிரிப்ஸ். ஓகே, ஸோ அடுத்து 1942 கிரிப்ஸ் தலைமையில் மறுபடியும் இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி ஃபார்ம் பண்ணுறதுக்கு, ஏன்னா உங்களுக்கு 1939 வேர்ல்டு வார் 2 ஸ்டார்ட் ஆயிரும். வேர்ல்டு வார் 2 ஸ்டார்ட் ஆயிரும். அந்த டயத்தில் நம்மளுடைய பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு இந்தியாவோட சப்போர்ட் வேணும். ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கிரிப்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான ஒரு பர்சனாலிட்டி அனுப்புவாங்க. எதுக்கு அப்படின்னா ஃப்ரேமிங் த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி. ஓகே, ஒரு கான்ஸ்டியூஷனை உருவாக்குறதுக்கு என்னென்ன கண்டிஷன் சொல்லிட்டு அவர் பேச போவார். அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா ஆஃப்டர் நம்மளுடைய வேர்ல்டு வார் 2 முடிச்ச பிறகு கண்டிப்பாக உங்களுக்கு என்ன பண்ணுவோம் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி ஃப்ரேம் பண்ணுவோம்னு சொல்லி அவர் சொல்லியிருப்பார். பட் அவர் கொண்டு வந்து அந்த மெத்தடாலஜி வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கும். ஏன்னா வந்து அவங்க தனியாக வந்து பாகிஸ்தான் கேட்குன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ அதுமாரி இதில் அட்ரஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதனால் இந்த பாகிஸ்தான் வந்து நிராகரிச்சிருவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட் ஃபார் தி 2 டாமினன்ட் ஸ்டேட். ஓகே, இதில் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு முஸ்லீம் லீக்கு ரொம்ப முக்கியமானது. முஸ்லீம் லீக் ரிஜெக்ட் தி ப்ரொபோசல் அண்ட் டிமாண்ட் த செப்பரேட் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி. ஓகே, டிமாண்ட் த செப்பரேட் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி சொல்லி அவங்க டிமாண்ட் வச்சுருப்பாங்க. ஸோ அது ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேபினட் மிஷன் பிளான் கான்ஸ்டியூட் த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி. ஓகே, ஸோ கேபினட் மிஷன்ஸ் பிளான் கான்ஸ்டியூட் த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி. ஓகேவா? அதுக்கடுத்த கான்ஸ்டியூஷன் மிஷன் வந்து என்ன பண்ணுறாங்க இந்த இதை கிரியேட் பண்ணுறாங்க. எப்போ அப்படின்னா நவம்பர் 1946 அசம்பிளி வாஸ் கான்ஸ்டியூட் விச் சாட்டிஸ்ஃபைட் த போத் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அண்ட் முஸ்லீம் லீக். ஓகேவா? ஸோ ஓகே, ஸோ இதான் வந்து கொஷின்ஸு. ஸோ 1 by 1 பார்ப்போம். ஓகேவா? ஸோ இந்த கொஷினை தெரிஞ்சு ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு டைம் வாட்சுக்கு ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ 1 minute 30 seconds. ஓகேவா? ஸோ அதுக்குள்ளே ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கு என்ன ஆன்சர் வரும்பா? ஸோ கீழே தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். சரி, ஓகே. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஹூ வாஸ் த ஃபாலோயிங் பர்சனாலிட்டி வாஸ் அப்பாயிண்ட் அஸ் அ லீகல் அட்வைசர். ஓகே, லீகல் அட்வைசர் யார் கேட்டால் உங்களுக்கு பிஎன் ராவ். ஓகே, பிஎன் ராவ் வருவார். ஓகே, லீகல் அட்வைசர் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டி இஸ் கரெக்டான ஆன்சர். ஸோ டி இஸ் கரெக்டான ஆன்சர் பிஎன் ராவ். ஓகே, ஸோ அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் அசம்பிளிக்கு ஒரு முக்கியமான லீகல் அட்வைசர். ஓகேவா? ஸோ ஹீ இஸ் அ பர்சனாலிட்டி. இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஎன் ராவ். ஓகே, ஸோ இவர் முக்கியமான பர்சனாலிட்டி. சூப்பரியா? அவ்வளோதான் இருக்கீங்களா? ஸோ உதயா தேங்க்யூப்பா, கரெக்ட். ஓகே, ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி வராதுப்பா, முகர்ஜி டி வரும். ஓகே, ராவ் வந்து பார்த்தீங்கன்னா டி. ஸோ 1வது கொஸ்டின்ஸ்க்கு வந்து ராவ் வந்து டி வரும், மறந்துடாதீங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிராஃப்டிங் கமிட்டி சொல்லுவாங்க. டிராஃப்டிங் கமிட்டியோட தலைவர் யார் கேட்டால் பிஆர் அம்பேத்கர். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தலைவர்லாம் இருப்பாங்க. பிஎன் ராவ் இருப்பார். இவர் தான் வந்து கான்ஸ்டியூஷனுக்கு அட்வைசர். ஓகே, அவர் யார் அப்படின்னா அட்வைசர், ரொம்ப முக்கியம். இது தவிர வேறு யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்ஷி இருக்காங்க, அடுத்து முகமது சதத்துல்லா, அடுத்து அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் அண்டு கோபாலசாமி ஐயங்கர், எம்என் ராவ், அனுவத்ரா டிடி கிருஷ்ணமச்சாரி. ஓகே, டிடி கிருஷ்ணமச்சாரி. இந்த மாதிரி ஒரு 7 பேர் இருப்பாங்க. அந்த 7 பேர் மறந்துடாதீங்க. ஓகேவா? ஸோ இவரை சேர்த்து 8 பேர் வரும். ஓகே, ஸோ மொத்தம் வந்து 7 மெம்பர்ஸ் இருப்பாங்க. எதில் அப்படின்னா இந்த டிராஃப்டிங் கமிட்டி. ஓகே, இந்த டிராஃப்டிங் கமிட்டியில் 7 பேர் இருப்பாங்க. அந்த 7 பேர் ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ இதில் வந்து அட்வைசர் யார் கேட்டால் பிஎன் ராவ், மறந்துக்கூடாது. அட்வைசர் யார் கேட்டால் பிஎன் ராவ். ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின் போவோம். ஸோ இதே மாதிரி தான் உங்களுக்கு பக்கத்தில் டைமிங் இது ஓடும், ஸ்டாப் வாட்ச்சு. ஸோ நான் ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ இதுக்கான ஆன்சர் பண்ணுங்கள் பார்ப்போம். ஸோ மேலே இங்கிலீஷ்க்கு இது இருக்குது. ஸோ அதே 30 seconds. ஓகே, ஸோ த ஒரிஜினல் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா வாஸ் hand written in English by
யார் வந்து இங்கிலீஷில் வந்து அந்த இதை எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஹேண்ட் ரிட்டனில் இங்கிலீஷ் லாங்குவேஜ் எழுத யாருன்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு என்ன ஆன்சர்னு பாருங்கள். ஓகே, சூப்பர்பா, வெரி குட். யுவர் நேம் இஸ் ஓகே. ஸோ பட்டாணிசாமியா? ஓகே. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஹூ வாஸ் தி இங்கிலீஷ் இது கேட்டிருக்காங்க. ஓகே, இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா பிரேம் பெகாரி நாராயண ரைசத். ஓகே, ஸோ இவரோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா பி இஸ் கரெக்டான ஆன்சர். ஓகேவா, பிரேம் பெகாரி நாராயண ரைசத். ஓகே, ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா இட்டாலி லாங்குவேஜில் எழுதியிருப்பார். ஓகே, இட்டாலி ஸ்டைலில் எழுதியிருப்பார். அது ரொம்ப முக்கியம். இட்டாலியில் இங்கிலீஷ் லாங்குவேஜில் எழுதியிருப்பார். ஓகேவா, இங்கிலீஷ் லாங்குவேஜில் நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் எழுதியிருப்பார். ஓகே, ஸோ அது ரொம்ப முக்கியம். வெரி குட். ஸோ இவர் தான் வந்து அந்த பர்சனாலிட்டி. ஓகேவா, பிரேம் பெகாரி நாராயண் ராசத்தத். ஓகே, பிரேம் நகாரி ராசத்தத். வெரி குட், சூப்பர்மா. ஓகே, ஸோ சூப்பர். உங்களுக்கு இதுக்கான கொஸ்டினுமே அடுத்தடுத்து வருதுமா? ஓகேவா, ஸோ அடுத்து இதை ஆன்சர் ட்ரை பண்ணுங்கள். Who among the following personality was the chief draftman of the Constituent Assembly that drafted the document of the Constitution? ஓகேவா, சீஃப் டிராஃப்ட்மேன் கேட்குறாங்க, ரொம்ப முக்கியம். ஓகேவா, அதாவது கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி கான்ஸ்டியூஷன் கிரியேட் பண்ணுறாங்க. அந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியே மறுபடியும் என்ன பண்ணுறாங்க, இவர் வந்து டிராஃப்ட் பண்ணுறாரு. ஓகேவா, ஸோ அவர் யாரும் கேட்குறாங்க. ஹூ அமாங் த ஃபாலோயிங் பர்சனாலிட்டி ஹூ வாஸ் த சீஃப் டிராஃப்ட்மேன்ப்பா. ஓகேவா, அதாவது அவங்க பண்ணுற டிசைனிங் எல்லாத்தையும் இது பண்ணுறது சீஃப் டிராஃப்ட்மேன் ஆஃப் த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி தட் டிராஃப்டடு த கான்ஸ்டியூஷன். ஓகே, அசம்பிளி முன்சியா முகர்ஜியா அண்ட் வசந்த கிருஷ்ண வைத்தியா அண்டு கச்வியார் ஐயங்கர். ஓகேவா, ஸோ மேபி இது புதுசாக உங்களுக்கு தெரியும். ஓகே, இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா முகர்ஜி. ஓகேவா, ஸோ முகர்ஜி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதோட சீஃப் கிராஃப்ட்மேன். ஓகே, முகர்ஜி இஸ் கரெக்டான ஆன்சர். ஓகேவா, ஆன்சர் வந்து சி வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ இவர் தான் வந்து முகர்ஜி. ஓகே, ஸோ ஹீஸ் அ முகர்ஜி. ஸோ சீஃப் டிராஃப்ட்மேன் யாருன்னு கேட்டால் உங்களுக்கு எஸ்என் முகர்ஜி. ஓகேவா, அடுத்தது பார்த்தீங்கன்னா சேர்மன் ஆஃப் த டிராஃப்டிங் கமிட்டி சீஃப் ஆர்கிடெக்ட் பிஆர் அம்பேத்கர். கான்ஸ்டியூஷன் அசம்பிளி அட்வைசர் யாருன்னு கேட்டால் உங்களுக்கு பிஎன் ராவ் வரும். அடுத்து செக்ரட்டரி ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி, இது அடிக்கடி கேட்பாங்க. செக்ரட்டரி ஆஃப் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி யாருன்னு கேட்டால் ஐயங்கர். ஓகேவா, ஸோ கச்வியார் ஐயங்கர். சூப்பர்மா ஐயங்கர். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரேம் பெகாரி ராசத்தை வந்து பார்த்தீங்கன்னா கேலிகிராஃபர். ஓகேவா, கேலிகிராஃபர். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுதான் நீங்கள் சொன்னது வசந்த் கிருஷ்ணன் வைத்தியா, கேலிகிராஃப் ஆஃப் த ஹிந்தி வெர்ஷன். ஓகே, கேலிகிராஃப் ஆஃப் த ஹிந்தி வெர்ஷன் வசந்த் கிருஷ்ணா வைத்தியா. ஓகேவா, ஸோ இந்த நேம்லாம் தெரிஞ்சு வச்சுங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் கேட்பாங்க. சூப்பர்மா, அடுத்தது போவோம். ஸோ ஹூ அமாங் த ஃபாலோயிங். ஓகே, ஸோ அடுத்த கொஷின், who among the following wrote the calligraphy of the style Hindi version of the original Indian Constitution? ஸோ இதுக்கு இப்போ தான் நீங்கள் ஆன்சர் சொன்னீங்க, எக்ஸாக்டாக போட்டுருவீங்க. ஆல்ரெடி சொன்ன கொஷின் தான். ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? சூப்பர். மூணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து சிப்பா. வெரி குட். ஸோ கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டீங்க. ஸோ சி வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேவா, வசந்த் கிருஷ்ணா வைத்தியா இவர் தான் வந்து ஹிந்தி லாங்குவேஜில் த கான்ஸ்டியூஷன் எழுதிப்பார். வெரி குட், சூப்பர். ஓகே, அடுத்த கொஸ்டின் போவோம். ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின், நெக்ஸ்ட் கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். ஓகே, ஸோ இதில் பார்த்தா த ஸ்ட்ரக்சரல் பார்ட் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் இஸ் டூ லார்ஜ் எக்ஸ்டெண்ட் டெரிவ்டு ஃப்ரம் த ஆக்ட் ஆஃப். ஓகே, ஸோ இது வந்து ஈஸியான கொஸ்டின் தான். நம்ம யூஸ் பண்ணுற கான்ஸ்டியூஷன் அசம்பிளி ரொம்ப பெருசாக இருக்குது சார், அது எங்கேருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா கீழே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 1909 கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியன் ஆக்ட் 1909. அதாவது கவுன்சில் ஆக்ட் நம்ம சொல்லுவோம், இதெல்லாம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1909, 1935, 1947, 1919. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கவர்மெண்ட் ஆக்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே, கொஸ்டின் நம்பர் இது 4 வச்சுக்கோங்கப்பா. கொஸ்டின் நம்பர் 4க்கு ஆன்சர் என்னன்னு சொல்லுங்கள்.
கொஸ்டின் நம்பர் 4க்கு ஆன்சர் ஓகேவா. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தோன்னா கரெக்டாக சூப்பரியா டி இஸ் ஓகே 1 அடுத்தது 35 சூப்பர். ஸோ ஆன்சர் பார்த்தோன்னா டி இஸ் கரெக்டான ஆன்சர் ஓகே. ஸோ அந்த டி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 தான் இந்தியா வந்து பெரிய லெவலில் ஒரு எக்ஸ்பிளனேஷனோட ஓகேவா. ஈவன் வந்து உங்களுக்கு இதில் வந்து பார்த்தோன்னா ப்ரொவேஷன் வந்து கிரியேட்டாக இருப்பான், ப்ரொவேஷனல் கவர்மெண்ட்டே ஃபார்ம் ஆகிருக்கும், ப்ரொவேஷனல் கவர்மெண்ட் ஓகேவா, ப்ரொவேஷனல் கவர்மெண்ட். இந்த ப்ரொவேஷனல் கவர்மெண்ட் தான் இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் ஸ்டேட்னு சொல்கிறோம். அந்த ப்ரொவேஷனல் அட்டானமி ரொம்ப முக்கியம், ப்ரொவேஷனல் அட்டானமி ஓகேவா. ஸோ ப்ரொவேஷனல் அட்டானமி ரொம்ப முக்கியம். ஸோ அந்த ஆங்கிளில் பார்க்கும்போது இதில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு டயர்கி மெத்தட் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவாங்க ப்ரொவேஷனல் அட்டானமி கொடுப்பாங்க. ஸோ 1935 ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகே, 1935 ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகே. ஸோ அடுத்த கொஸ்டின் பார்ப்போமா. ஓகே ஸோ இந்த ஃபீச்சர் ரொம்ப முக்கியம், இதை ட்ரை பண்ணுங்கள். ஸோ which is the not a unitary feature of the Constitution of India? எது வந்து கிடையாதுன்னு கேட்குறாங்க. கொஸ்டின்ஸ் என்ன கேட்குறாங்கன்னா எது வந்து கிடையாதுன்னு கேட்குறாங்க. ஸோ கொஸ்டின் நல்லா பாருங்கள். ஸோ இது வந்து கிடையாதுன்னு கேட்குறாங்க ஓகேவா. ஸோ which is the not a unitary feature of the Constituent Assembly? ஓகே, Constituent Assembly வந்து பார்த்தோன்னா 2 ஃபீச்சர் இருக்குது, ஃபெடரல் ஃபீச்சர் அண்ட் யூனிட்ரி ஃபீச்சர்னு சொல்லிட்டு 2 இம்பார்ட்டன்ட் டைப் இருக்குது. இதில் உங்களுக்கு யூனிட்ரி ஃபீச்சர் வந்து பார்த்தோன்னா அதில் எது வராதுன்னு கேட்குறாங்க. பை கேமரல் லெஜிஸ்லேஷன் அண்ட் இன்டெகிரேட்டட் ஜுடிஷியல் சிஸ்டம் அண்ட் சிங்கிள் சிட்டிசன்ஷிப்பு. அடுத்த அப்பாயின்மெண்ட் கொஸ்டின் நம்பர் 5ன்னு வச்சுக்கோப்பா. கொஸ்டின் நம்பர் 5, கொஸ்டின் நம்பர் 5க்கு என்ன ஆன்சர்னு பாருங்கள். அப்பாயின்மெண்ட் ஆஃப் த கவர்னர் பை த பிரசிடென்ட் ஓகேவா. கொஸ்டின் நம்பர் 5ன்னு வச்சுக்கோமா. ஓகே ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்திய அரசியலமைப்பில் வந்து ஒரு ஒருமைப்பாட்டு அம்சம் அல்லாது எதுவும் கேட்டிருக்காங்க ஓகேவா. ஸோ பை கேமரலிசம் கண்டிப்பாக பை கேமரலிசம் என்ன ஆகும் உங்களுக்கு ஓகே. அடுத்து சிங்கிள் சிட்டிசன்ஷிப்பு ஓகே. அடுத்து இன்டெகிரேட்டடு ஜுடிஷியல் சிஸ்டம் அண்ட் அப்பாயின்மெண்ட் ஆஃப் த கவர்னர் ஓகே. ஸோ இதோட ஃபீச்சர் பார்ப்போம். இதான் வந்து யூனிட்டரி ஃபீச்சர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா ஸ்ட்ராங் சென்டர். ஸோ சென்டருக்கு வந்து அதிக பவர் இருக்கும், அது ரொம்ப முக்கியமானது. சென்டருக்கு அதிக பவர் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பவர் இருக்குது நம்ம என்ன ரொம்ப ஃபெடரலிசம் கான்செப்டில் சொல்லுவோம் ஓகேவா. அதில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அதிக பவர் இருக்கும் ஓகே. அதான் ஸ்ட்ராங் சென்டர். இது வந்து பார்த்தோன்னா ஒரு யூனிட்டரி ஃபீச்சருக்கான நம்ம இந்தியாவோட யூனிட்டரி ஃபீச்சர் ஓகே. ஸ்ட்ராங் சென்டர் ஓகே. சென்ட்ரல் தான் அதிகமான லா மேக்கிங் பவர் வந்து எங்கே அதிகமாக இருக்கும் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது ஓகே. கிட்டத்தட்ட பார்த்தோன்னா 100 சட்டங்கள் வந்து சப்ஜெக்டில் கொண்டு வந்திருக்காங்க ஓகே. ஸோ அது ரொம்ப முக்கியம். அடுத்து ஸ்டேட் நாட் இன்டெஸ்ட்ரக்டபிள் ஓகே. பார்லிமெண்ட் கேன் சேஞ்ச் த பவுண்ட்ரி யூனிலேட்டரலி ஓகே. பார்லிமெண்ட் நினச்சா ஸ்டேட் கவர்மெண்ட் உள்ள என்ன பண்ணுவாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட்டோட பவுண்ட்ரியை சேஞ்ச் பண்ணலாம். பவுண்ட்ரி மீன்ஸ் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு நம்மளுடைய ஸ்டேட் கவர்மெண்ட்டோட பேரை மாற்றலாம் ஓகே. அதெல்லாம் பவுண்ட்ரிஸ் வந்து சேஞ்ச் பண்ணலாம். எல்லா ரைட்ஸுமே யாருக்கு இருக்குது, பார்லிமெண்ட் இருக்குது. பட் நம்மளுடைய ஸ்டேட் அசம்பிளி எதுவுமே பண்ண முடியாது. தட்ஸ் கால்டு பார்லிமெண்ட் கேன் சேஞ்ச் த ஸ்டேட் பவுண்ட்ரிஸ் யூனிலேட்டரலி. ஸோ அது ரொம்ப முக்கியமான வார்த்தை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா சிங்கிள் கான்ஸ்டியூஷன். ஸோ அதுவுமே ரொம்ப முக்கியம். அது வந்து யூனிட்ரிக்கு ரொம்ப முக்கியம். நோ செப்பரேட் கான்ஸ்டியூஷன் ஃபார் ஸ்டேட்டு. ஸ்டேட்டுக்கு தனியாக ஒரு கான்ஸ்டியூஷன் கிடையாது. ஒன்லி ஒரே ஒரு கான்ஸ்டியூஷன். அது நம்ம ஓல் இந்தியாவுக்கே நம்ம என்ன பண்ணுறோம் யூஸ் பண்ணுறோம் ஓகே. ஓல் இந்தியாவுக்கே நம்ம யூஸ் பண்ணுறோம். அடுத்து ஃப்ளெக்சிபிள் கான்ஸ்டியூஷன். ஸோ மோஸ்ட் அமெண்ட்மெண்ட் கேன் பை த சென்ட்ரல். சில கான்ஸ்டியூஷன் உள்ள சில இதை வந்து பார்த்தோன்னா ஈஸியாக வந்து சேஞ்ச் பண்ண முடியும் பை த அமெண்ட்மெண்ட் ஆஃப் த ஆர்டிகல் 368. இந்த 368 பயன்படுத்தி என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க இந்த கான்ஸ்டியூஷன் வந்து சேஞ்சஸ் கொண்டு வரலாம். அடுத்து அன்இக்குவல் ஸ்டேட் ரெப்ரசன்டேஷன். இப்போ ராஜ்யசபா எடுத்திங்க அப்படின்னா ராஜ்யசபா வந்து பார்த்தோன்னா பேஸ்ட் ஆன் த பாப்புலேஷன் ஓகே. அதனால் வந்து அதிக பாப்புலேஷன் இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவு என்ன பண்ணுவாங்க இருப்பாங்க ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா அன்இக்குவல் ஸ்டேட் ரெப்ரசன்டேஷன். அடுத்து எமர்ஜென்சி ப்ரொவிஷன். சென்ட்ரல் பிகம் த ஆல் த பவர்ஃபுல் டியூரிங் த எமர்ஜென்சி. ஆல் த பவர் டியூரிங் த எமர்ஜென்சி. அடுத்து சிங்கிள் சிட்டிசன்ஷிப் எடுத்திங்க அப்படின்னா ஒன்லி இந்தியன் சிட்டிசன், நோ ஸ்டேட் சிட்டிசன்ஷிப் ஓகேவா. ஸோ இது எல்லாமே யூனிட்ரி பயாஸு. இதில் எது வராது அப்படின்னா உங்களுக்கு பை கேமரலிசம் வராது ஓகேவா. ஸோ பை கேமரலிசம் வந்து பார்த்தோன்னா பை கேமரலிசம் இதுக்கு ஆன்சர் வராது. இரு சட்டமன்றம். ஸோ இதான் வந்து முக்கியமானது. பை கேமரலிசம். ஸோ இதான் வந்து வராது. பை கேமரலிசம் எதுக்கு வரும் உங்களுக்கு ஃபெடரலிசம் ஸ்ட்ரக்சருக்கு வரும். ஸோ இதான் வந்து தப்பாக இருக்குது. ஸோ அவங்க கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா எது வராதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அதை நான் வச்சுக்கோ எது வராதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஓகேவா. ஃபைன். ஸோ அடுத்த கொஸ்டின். ஸோ அதே மாதிரி தான் அவங்க என்ன கேட்குறாங்க இப்போ அப்படியே ஆப்போசிட் கொடுத்து கேட்குறாங்க. இதை ட்ரை பண்ண இது ஈஸியாக தான் இருக்கும். அதே ஆங்கிள் தான் ஓகே. ஸோ பட்டசாமி அண்டு உதயா ஓகே. நவ பென்சா. ஸோ எல்லோரும் பார்க்குறீங்களா, பரவாயில்ல. ஸோ அப்படியே உங்களை ஆன்சருக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கம்மா.
So which of the following is not a federal feature of Indian constitution? Okay, dual government, division of the power, and all India services are at the written constitution. Okay, option A, B, C. Question number the R nu vechunga. Question number 6 nu vechunga. Okay, this is question number 6. Idukku answer edavu solunga. Question number 6 nu vechunga. Super, yeah. Okay, so D is the correct answer, right ma? So written constitution. So not a federal கேக்குறான்ப்பா. So not a federal அப்படினா is all India service வருமா? Okay, so answer வந்து பார்த்தா D இல்லமா. Okay, so இதுக்கு ஆன்சர் பார்த்தா C is the correct answer. அதாவது இந்த மாதிரி क्वेश्चन அப்ரோச் பண்ணீங்கன்னா உதயா நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்டு வந்து மேபி நீங்கள் பாலிட்டி வந்து படிச்சிருக்கலாம், படிக்காமல் இருந்திருக்கலாம். இந்த மாதிரி பாலிட்டி क्वेश्चन வந்து ரொம்ப ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப முக்கியம். இது எல்லாமே பாலிட்டி நம்ம எடுக்கிறது பாலிட்டி. இந்த பாலிட்டியில் அந்த வார்த்தையோட மீனிங் வந்து பல வார்த்தைகள் யூஸ் பண்ணுவாங்க, டேம் யூஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு அந்த டேம் புரிஞ்சால் நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல ஃபெடரல்னு ஒரு வார்த்தை இருக்குது. ஃபெடரல் அப்படின்னா தமிழில் வந்து கூட்டாட்சின்னு அர்த்தம். ஃபெடரல் அப்படின்னா தமிழில் கூட்டாட்சி. அப்போ ரெண்டு கவர்மெண்ட்டு இது பண்ணுறது தான் கூட்டாட்சின்னு அர்த்தம். இதில் டூயல் கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. டூயல்னாவே ரெண்டுன்னு அர்த்தம். அப்போ இது கண்டிப்பாக வராது. டிவிஷன் ஆஃப் பவர், டிவிஷன் ஆஃப் பவர்னால் அங்கே ரெண்டு கவர்மெண்ட் இருக்கிறனால தான் டிவிஷனே வருது. அப்போ இதுவுமே கரெக்டாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ ஆல் இந்தியா சிவில் சர்வீசஸ். ஸோ ஆல் இந்தியா சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக ஆல் இந்தியான்னு இருக்குது. அப்போ ஒரே இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான சர்வீஸ் ஆல் இந்தியா சர்வீசஸ். அப்போ இதுதான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ரிட்டர்ன் கான்ஸ்டியூஷன் எடுத்தீங்க அப்படின்னா ஸோ ஃபெடரல் ஃபீச்சருக்கு ரொம்ப முக்கியமானது ரிட்டர்ன் கான்ஸ்டியூஷன் இருக்கணும். அப்போ இருந்தால் தான் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியும். இல்லை அப்படின்னா அந்த இன்ஸ்டியூஷனை ஃபாலோ பண்ணுறது டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக இருக்குது. ஓகேவா? ஓகே, ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி இஸ் கரெக்டான ஆன்சர். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபெடரல் ஃபீச்சர் எல்லாமே இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே ஃபெடரல் ஃபீச்சர். ஓகே, இதுக்கு ஷார்ட்கட் வந்து பார்த்தீங்கன்னா பலூன். ஒரு நிமிஷம். ஸோ ரெட் பலூன்ஸ் இந்த ஸ்கை வித் டான்சிங் டாக். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது இருக்கிற டேம் யூஸ் பண்ணுங்கள். ஆர் அப்படின்னா ரிஜிட் கான்ஸ்டியூஷன். அடுத்து பி அப்படின்னா பை கேமரல் லெஜிஸ்லேச்சர். இப்போ ரிஜிட் கான்ஸ்டியூஷன் அப்படின்னா கான்ஸ்டியூஷனை ஈஸியாக மாற்ற முடியாது. ஓகே, கான்ஸ்டியூஷனை ஈஸியாக என்ன பண்ண முடியாது, சேஞ்ச் பண்ண முடியாது. ஓகேவா? ஓகே, உதயா ரெகுலராக கிளாஸ் அட்டன் பண்ணுங்கள். ஸோ மற்ற ஆள் அட்டன் பண்ணலாம் ஒரி பண்ணாதீங்க. கிளாஸ் அட்டன் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு கொஞ்சம் கைடன்ஸ் கொடுப்பேன். ஓகேவா? ஸோ அதாவது ரிஜிட் கான்ஸ்டியூஷன் அப்படின்னா கான்ஸ்டியூஷனை ஈஸியாக மாற்ற முடியாதுப்பா. அதாவது ஃப்ளெக்சிபிள்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. ஃப்ளெக்சிபிள் அப்படின்னா நீங்கள் ஈஸியாக வந்து என்ன பண்ணலாம், ஃப்ளெக்சிபிள்னு சொல்லுவாங்க. ஃப்ளெக்சிபிள் அப்படின்னா நீங்கள் ஈஸியாக வந்து மாற்ற முடியும். ஓகே, பட்டு ரிஜிட் அப்படின்னா சில விஷயங்கள் ஈஸியாக மாற்ற முடியாது. பர்டிகுலராக எடுத்தீங்க அப்படின்னா ஃபெடரலிசம். ஓகேவா? ஃபெடரலிசம் சொல்லி அது சம்மந்தமாக இருக்கக்கூடிய எதுவுமே நீங்கள் என்ன பண்ண முடியாது, ஈஸியாக மாற்ற முடியாது. அது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஸ்டேட்டுக்கு சென்டருக்குள்ள ரிலேஷன் பற்றி வரும்போது இந்த கான்செப்ட் ரொம்ப முக்கியம். அடுத்து பை கேமரா லெஜிஸ்லேச்சர். பை கேமரா லெஜிஸ்லேச்சர் இப்போ நான் சொன்ன மாதிரி தான். பை கேமரா பைனா ரெண்டு அர்த்தம். இந்த பை கேமரா லெஜிஸ்லேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா லோக்சபா ராஜ்யசபா. லோக்சபா வெர்சஸ் ராஜ்யசபா ரெண்டு இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறது ரொம்ப நல்லா சொல்லிட்டு இருக்கும். அதான் வந்து லோக்சபா ராஜ்யசபா. ஸோ அதை பற்றி பேசக்கூடியதாக இருந்தது. ஓகேவா? ஓகே, ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இண்டிபெண்டன்ஸ் ஜுடிஷரி வந்து இண்டிபெண்ட்டாக அவங்க உள்ள மக்களை அவங்களே தேர்ந்தெடுப்பாங்க. அதுவுமே ரொம்ப முக்கியம். ஸோ இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜுடிஷரி ரொம்ப முக்கியம். அடுத்து எஸ் வந்து எடுத்திங்க அப்படின்னா சூப்பர்மேசி ஆஃப் த கான்ஸ்டியூஷன். சூப்பர்மேசி ஆஃப் த கான்ஸ்டியூஷன். அப்போ கான்ஸ்டியூஷன் தான் இருக்கிறே சூப்பர்மேசி, மிகப்பெரிய பவர் உள்ளது. அதுவுமே உங்களுக்கு ஃபியூச்சர் எதில் வரும் அப்படின்னா ஃபெடரல் ஃபியூச்சரில் வரும். அடுத்து ரிட்டன் கான்ஸ்டியூஷன், எழுதப்பட்ட கான்ஸ்டியூஷன் அதுவே வரும். அடுத்து டூயல் கவர்மெண்ட், அடுத்து டிவிஷன் ஆஃப் கவர்மெண்ட். ஸோ இந்த மாதிரி கான்செப்ட் படிச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஷார்ட்கட்டு ஃபாலோ பண்ணி படிச்சிங்கன்னா பெட்டராக இருக்கும். ஓகேவா? தேங்க்யூ உதயா. ஸோ நம்ம அடுத்தது பார்ப்போம். ஓகே, இதே ஆங்கிளில். ஸோ இந்த மாதிரி ஃபேக்டராக நீங்கள் கொஞ்சம் மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். ஓகே, இந்த கொஸ்டினில் நான் காட்டுறது எல்லாமே கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ் எல்லாமே. வித் ரெஃபரன்ஸ் த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் கரெக்ட். ஓகே, த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி ரatified India membership of the Commonwealth in May 1947. The Constitutional Assembly adopted the national anthems January 1950.
அடுத்து கான்ஸ்டியூஷன் அசம்பிளி அடாப்ட் த நேஷனல் சாங் ஓகே ஜனவரி 1948. அடுத்து கான்ஸ்டியூஷன் அசம்பிளி அடாப்ட் த நேஷனல் ஃப்ளாக் ஜூலை 1949. ஓகே ஸோ இதில் வந்து எது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் கேட்குறாங்க. ஓகே ஸோ இந்த டேட்டா ரொம்ப முக்கியம்பா. ஓகேவா. ராட்டிஃபைட் த இந்தியன் மெம்பர்ஷிப் ஆஃப் த காமன்வெல்த் மே 1949. அங்கேயும் கரெக்டாக இருக்குது, இங்கே கரெக்டாக இருக்குது. அடுத்து வந்து நேஷனல் ஃப்ளாக் எப்போ அடாப்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஜூலை 22 1947. ஓகே ஜூலை 22 1947. ஜூலை 22 1947. ஓகே ஜூலை 22 1947. அது ரொம்ப முக்கியம்பா. நேஷனல் ஃப்ளாக் ஓகே நேஷனல் ஃப்ளாக் அப்புறம் நம்ம தேசிய கொடி எப்போ வந்து இந்திய அரசு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அடுத்து நேஷனல் ஆந்தம்ஸ், அடுத்து நேஷனல் சாங்கு, இது ரெண்டுமே ஒரே டேட் தான், ஜனவரி 24 1950. ஓகே ஸோ அந்த ஆங்கிள் நம்ம பார்க்குறோம். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் அசம்பிளி ராட்டிஃபைட் இந்தியாஸ் மெம்பர்ஷிப் ஆஃப் த காமன்வெல்த் மே 1947. ஸோ இது கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டு. த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி அடாப்ட் த நேஷனல் ஆந்தம்ஸ் ஜனவரி 1950 போட்டிருக்கு. ஸோ அது கரெக்டு தான். அப்போ என்ன தப்பு எது கேட்டிருக்கும்ல. ஸோ ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆறுன்னு கேட்டிருக்காங்க. கீழே ஆப்ஷன் வரும்னு நினைக்கிறேன், ஏபிசின்னு வரும்னு நினைக்கிறேன். ஸோ அது மிஸ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேவா. ஸோ ஒன்றாவது ஸ்டேட்மெண்ட் கரெக்டு, அதுமாதிரி ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டு. ஓகேவா. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸோ நேஷனல் ஆந்தம்ஸ் நேஷனல் சாங் வந்து பார்த்தீங்கன்னா 1900 அதுதான் தப்பாக இருக்குது. ஓகேவா. நேஷனல் வந்து ஃப்ளாக் எடுத்து அப்படின்னா 1949 அது ஓகே. ஓகேவா. ஸோ அடுத்த கொஷின். ஸோ how many female members were part of the Constituent Assembly that is framed the Constitution of India? Okay, so question number இது 7 வச்சுங்க. question number 7. ஸோ இதுக்கான ஆன்சரும் பாருங்கள். மொத்தம் எத்தனை பேர் இருக்கான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. விமன்ஸ் ஓகே கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 389 பேர் இருப்பாங்க. அது ஸ்டார்டிங்கில் கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில். ஓகே அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதில் எத்தனை பேர் விமன்ஸ் இருக்காங்க கேட்குறாங்க. சூப்பரியா 15 பேர். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டி கரெக்டான ஆன்சர். ரைட்டு உதயா வந்து கரெக்டாக போட்டிருக்கீங்க. வெரி குட். ஓகே ஸோ அதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 15 பேர். ஓகே இதுக்கான ஆன்சர் 15. ஸோ இதில் வந்து முக்கியமானது சரோஜினி நாயுடு, ரேணுகா ராய். ஓகே ஸோ மொத்தம் ஒன்று சரோஜினி நாயுடு, அடுத்து சுஷாதா கிருஷ்ணபாணி, ஓகே விஜயலட்சுமி பண்டித், ஓகே ராஜகுமாரி, ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹன்சா மேக்தா, அடுத்து ரேணுகா ராய். ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 7th வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அம்மு சுவாமிநாதன், ஓகே அன்னை மசக்கியர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேகம் அசாப் தசால், ஓகே அடுத்த தஷானி வேலாயுதம், ஓகே அடுத்து துர்காபாய், ஓகே துர்காபாய், அடுத்து பூர்ணா பானர்ஜி அண்டு மலாதி சௌந்தரி. ஓகே இந்த மாதிரி மொத்தம் 15 பேர் இருப்பாங்க. வெரி குட்பா, சூப்பர். அடுத்து ஹூ வாஸ் த சேர்மன் ஆஃப் தி ஹவுஸ் சேர்மன் ஆஃப் தி ஹவுஸ் கமிட்டி ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி ஆஃப் இந்தியா? ஓகே ஸோ அந்த கமிட்டியோட கான்ஸ்டியூஷன் அசம்பிளியோட இவர் யாருன்னு கேட்குறாங்க. ஓகேவா. சேர்மன் ஆஃப் த ஹவுஸ் கமிட்டி. இந்த மாதிரி கமிட்டி ஃபார்ம் பண்ணுவாங்க. கான்ஸ்டியூஷன் அசம்பிளி நான் சொன்னேன் 389 இருப்பாங்க. அவர் ஒவ்வொரு இதுவுமே ஒரு இதை ஃபார்ம் பண்ணுவாங்க. ஓகேவா. ஒவ்வொரு இதுவுமே உங்களுக்கு ஒவ்வொரு இதை என்ன பண்ணுவாங்க ஃபார்ம் பண்ணுவாங்க. அது ரொம்ப முக்கியம். ஓகேவா. அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓகே ஆன்சர் போட்டிங்களா? ஓகே பட்டாபி. ஓகே சூப்பரியா. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா பட்டாபி. ஸோ ஆன்சர் வந்து ஏஎஸ் கரெக்டான ஆன்சர். ஓகே ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏஎஸ் கரெக்டாக பட்டாபி கரெக்டான ஆன்சர். ஓகேவா. பட்டாபி கரெக்டான ஆன்சர். இந்த மாதிரி உங்களுக்கு அந்த குரூப் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி டீம் வந்து கேட்பாங்க அடிக்கடி. ரிப்பீட்டாக வரக்கூடிய ஒரு ஏரியா நீங்கள் இது மட்டும் கொஞ்சம் பார்த்தா ஈஸியாக தான் இருக்குது. இது ஓகே கமிட்டி ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர் யாருன்னா ராஜேந்திர பிரசாத். ஒரு கமிட்டியில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இந்த பார்லிமெண்ட்டில் என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணணும். ஸோ அது உருவாக்கப்பட்டது ராஜேந்திர பிரசாத் 3 இருக்குது பாருங்கள். ஓகேவா. அடுத்து ஸ்டீரிங் கமிட்டி ராஜேந்திர பிரசாத். அடுத்து ஃபினான்ஸ் ஆஃப் த ஸ்டாஃப் கமிட்டி ராஜேந்திர பிரசாத். ஃபினான்ஸ் அண்ட் ஸ்டாஃப் கமிட்டி ராஜேந்திர பிரசாத். ஃபைனான்ஸ் அண்ட் ஸ்டாஃப் கமிட்டி ராஜேந்திர பிரசாத். ஸ்டீரிங் கமிட்டி ராஜேந்திர பிரசாத். கமிட்டி அண்ட் த ரூல்ஸ் ஆஃப் த ப்ரொசீஜர் ராஜேந்திர பிரசாத். அடுத்து கிரெடென்ஷியல் கமிட்டி. ஓகே கிரெடென்ஷியல் கமிட்டி உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா உங்களுக்கு அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயங்கர். ஓகே அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயங்கர். சூப்பர்மா, சூப்பர்.
அட்டன் பண்ணுங்கள், கிளாஸ் அட்டன் பண்ணுங்கள். ஓகே, ஸோ தேங்க்யூ. அட்டன் பண்ணுறதே பெரிய விஷயம் தான். ஓகே, ஸோ கிருஷ்ணசாமி கிரெடென்ஷியல் கமிட்டி தான் அவங்க செக் பண்ணுவாங்க, கான்ஸ்டியூஷன் அசம்பிளி கரெக்டாக ஃப்ரேம் பண்ணுறாங்கன்னு சொல்லி செக் பண்ணுறது தான் இந்த கிரெடென்ஷியல் கமிட்டி. இதுக்கு தலைவர் யார் கேட்டால் ஆல்ரெடி கிருஷ்ணசாமி. அடுத்து ஹவுஸ் கமிட்டி தான் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. பட்டாபி சித்தராமையா, சூப்பர், பட்டாபி சித்தராமையா. ஓகேவா. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஆஃப் த பிஸ்னஸ் கமிட்டி கேஎம் முன்சி. ஆர்டர் ஆஃப் த பிஸ்னஸ் கமிட்டி கேஎம் முன்சி. நெக்ஸ்ட் வந்து ஆர்டர் கமிட்டி ஆன் த நேஷனல் ஃப்ளாக் ராஜேந்திர பிரசாத். ஓகே, ராஜேந்திர பிரசாத் இதில் ஒரு 3, ஸோ இது ஒன்று 4. ஓகே, ராஜேந்திர பிரசாத் ஃப்ளாக் சம்மந்தமாக வருவார். அடுத்து கமிட்டி ஆஃப் த ஃபங்க்ஷன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி கேட்டால் ஜிவி மௌலாங்கர். மேபி இதை கூட கொஸ்டின் நான் ரிப்பீட்டாக கேட்டிருக்கேன். கமிட்டி ஆஃப் த ஃபங்க்ஷன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி, கான்ஸ்டியூஷன் அசம்பிளியே எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அது மாதிரி இது பண்ணுறதுக்கு ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதாவது ஜிவி மௌலாங்கர். ஜிவி மௌலா தான் ஃபஸ்ட்டு ஸ்பீக்கர் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் இந்தியா. ஃபஸ்ட்டு ஸ்பீக்கர் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் இந்தியா. அடுத்து ஸ்டேட் கமிட்டி எடுத்திங்க அப்படின்னா ஜவஹர்லால் நேரு. இதுவே ரொம்ப முக்கியம் தான். அந்த கமிட்டியில் ஸ்டேட் கமிட்டி என்னென்ன வரும். ஓகே, ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அடுத்து அட்வைசரி ஸ்டேட் கமிட்டி ஆரம்பிச்சு ஜவஹர்லால் நேரு. ஸ்டேட் கமிட்டி ஜவஹர்லால் நேரு மறந்துடாதீங்க. அடுத்து அட்வைசரி கமிட்டி அடுத்த ஃபண்டமெண்டல் ரைட்டு மைனாரிட்டிஸ் அண்ட் ட்ரைப் அண்ட் எக்ஸ்க்ளூட் ஏரியா. ஓவரால் எடுத்திங்க அப்படின்னா வல்லபாய் பட்டேல். ஓவரால் எடுத்திங்க அப்படின்னா வல்லபாய் பட்டேல். பட்டு மைனாரிட்டி அண்ட் சப் கமிட்டி எடுத்திங்க அப்படின்னா கேசி முகர்ஜி. மைனாரிட்டிஸ் ஆஃப் சப் கமிட்டி எடுத்திங்கன்னா கேபி முகர்ஜி. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட் ஆஃப் த சப் கமிட்டி எதுனா கிருபாலனி. ஸோ இது ரொம்ப முக்கியம், ஏன்னா ஃபண்டமெண்டல் ரைட்டு ரொம்ப முக்கியம். அதுக்கு சப் கமிட்டி எடுத்திங்க அப்படின்னா கிருபாலனி. அடுத்து நார்த் ஈஸ்ட் ஃப்ரண்டியர் ட்ரைபல் அண்டு ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன் கிடையாது. ஓகே, ஸோ யூனிட் பவர் கமிட்டி. ஸோ அதுக்கு யார் வரும்போது ஜவஹர்லால் நேரு. அதுமாதிரி யூனியன் கான்ஸ்டியூஷன் கமிட்டி எடுத்திங்க அப்படின்னா அதுமாதிரி ஜவஹர்லால் நேரு வருவார். ஸோ டிராஃப்டிங் கமிட்டி தான் அம்பேத்கர். டிராஃப்டிங் வந்து பார்த்தீங்கன்னா அம்பேத்கர். ஸோ ஜி மௌலாங்கர் இப்போ தான் பார்த்தோம். ஓகே, இஸ் சேர்மன் ஆஃப் த டாஸ்க் கேட்டிருக்காங்க. மௌலாங்கர் எதுக்கு வரும். ஸோ கமிட்டி ஆன் தி ஆர்டர் ஆஃப் த பிஸ்னஸ் கமிட்டி. ஓகே, அப்படி தான் மௌலாங்கர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மௌலாங்கர். ஸோ ஆப்ஷன் வந்து பி வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே, மௌலாங்கர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். ஸோ இங்கே நம்ம டோட்டல் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் அசம்பிளி 389 ஆஃப் விச் ஹூ ரெப்ரசன்ட் பிரின்சி ஸ்டேட். ஓகே, பிரின்சி ஸ்டேட் எத்தனை கேட்குறாங்க. 93 வரும். பிரின்சி ஸ்டேட் எத்தனை கேட்குறாங்க. ஓகேவா. ஓகே, ஸோ பிரின்சி ஸ்டேட் எத்தனை கேட்குறாங்க. அதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 93. ஸோ இந்த இதுவுமே ரொம்ப முக்கியம். கான்ஸ்டியூஷன் அசம்பிளி எத்தனை இருக்காங்க. டோட்டல் சீட் வந்து பார்த்தீங்கன்னா 389. அந்த 389 ரெண்டாக பிரியுது. ஓகே, ஸோ ஒன்று வந்து பார்த்தோன்னா 296, இன்னொன்று பார்த்தோன்னா 93. 296 வெறும் 93. அந்த 296 ஃபர்தர் எடுத்திங்க அப்படின்னா உங்களுக்கு 292 ப்ளஸ்ஸு ஒரு 4 தனியாக வரும். ஓகே, இந்த 4 எதுக்கு அப்படின்னா 4 சீஃப் கமிஷனர் வந்து இருப்பாங்க. ஓகேவா. ஸோ அது ரொம்ப முக்கியம். அடுத்து 93 சீட்டு வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு நாமினேஷன் பண்ணுவாங்க. இது பிரின்சி ஸ்டேட்டு ஜஸ்ட் வந்து நாமினேஷன் பண்ணுவாங்க. இவங்க வந்து எலெக்டட் மெம்பர். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 1 மில்லியனுக்கு எத்தனை பேர் அப்படின்னா 10 lakh பீப்புள். அவங்க வந்து என்ன மாதிரி சீட்டுக்கு அலோகேட் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு சீட்டு எவ்வளோ பேருக்கு அப்படின்னா 10 lakh. ஓகே. ஸோ த மெம்பர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி சைன்டு த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. எப்போ சைன் பண்ணாங்க அப்படின்னா November 26, 1949 என்ன பண்ணியிருப்பாங்க, சைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ in which year did the மோதிலால் நேரு chairman and 8 other Congress members draft a constitution for India? ஸோ அதாவது எந்த வருஷம் மோதிலால் நேரு சேர்மனாக இருக்கார். மோதிலால் இருப்பா, ஜவஹர்லால் நேரு கிடையாது. மோதிலால் நேரு 8 other Congress leaders draft the constitution for India.
ஓகே ஸோ சூப்பர்யா. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தோன்னா 1928. ஓகே சி இஸ் கரெக்டான ஆன்சர். ஸோ ஜவஹர்லால் நேரு இவர் தான். ஓகே இவர் வந்து பார்த்தோன்னா ஒரு ஓகே இவர் என்ன டிமாண்ட் சொன்னாங்க ரொம்ப முக்கியம். ஸோ டிமாண்ட் ஃபார் தி ரைட்ஸ் ஆஃப் தி ஹிந்து ஒன்லி அண்ட் நாட் த இந்தியன். டிமாண்ட் ஃபார் தி செல்ஃப் கவர்மெண்ட் ஆஃப் இண்டூஸ் அண்ட் டிமாண்ட் ஃபார் த இந்தியன் as ஃபெடரலிசம். டிமாண்ட் ஃபார் த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் ஆஃப் தி திங்ஸ். ஓகேவா. ஸோ இதை ட்ரை பண்ணுங்கள். கொஸ்டின் நம்பர் 10பா. சூப்பர்யா ஃப்ரெஞ்சு சூப்பர். ஸோ பரவாயில்ல உங்களுக்கு நல்ல நாலேஜ் இருக்குது. வெரி குட். இதை கீப் அப் பண்ணுங்கள். ஓகே சார் ஆன்சர் பார்த்தா ரிப்பப்ளிக்கு. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தோன்னா ஃப்ரெஞ்சு இஸ் கரெக்டான ஆன்சர். ஓகே ஃப்ரெஞ்சு இஸ் கரெக்டான ஆன்சர். அதாவது ஃப்ரெஞ்சு என்ன மீனிங் அப்படின்னா வயசானவங்க ஒரு கமிட்டி எடுத்துக்க அப்படின்னா அதில் ரொம்ப ஏஜான பீப்புளை அப்பாயின்ட் பண்ணுவாங்க. அதான் இதோட மீனிங். ஓகேவா. கமிட்டியில் ஏஜான பீப்புளை அட்டன் பண்ணுறதா இந்த மீனிங். ஓகே அதான் ஃப்ரெஞ்சு கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுது அப்படின்னா அதாவது ரிப்பப்ளிக் அதோட மீனிங் என்ன அப்படின்னா ஓகே ரிப்பப்ளிக். ஓகே ரிப்பப்ளிக் அப்படின்னா அவங்களுக்கு அந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் அதாவது அந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க எலெக்ஷனில் வின் பண்ணி வரக்கூடியதான் அந்த ரிப்பப்ளிக் ஃபியூச்சர். ஸோ நம்ம மோனார்கி கிடையாது, நம்ம மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் நம்மளை ரூல் பண்ணுறாங்க. ஓகேவா. ஸோ இதுக்கான ஆன்சர் பாருங்கள். ஓகே சூப்பர். பிரிட்டிஷ் இஸ் கரெக்டான ஆன்சர். வெரி குட் சூப்பர். ஸோ இந்த மாதிரி ஸ்டாப் வாட்ச் யூஸ் பண்ணி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்படி தானப்பா உதயா. ஓகே ஆன்சர் வந்து பி இஸ் கரெக்டுமா. ஸோ ஆன்சர் பி இஸ் கரெக்ட். பிரிட்டிஷ் கான்ஸ்டியூஷன் தான் நம்ம லா மேக்கிங் ப்ராசஸ் வந்து கொண்டு போகிறோம். ஓகேவா. ஸோ த கான்செப்ட் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் தி ஜுடிஷியரி. ஓகே இது எந்த இதுலேருந்து எடுக்கப்பட்டது. ஸோ கிளாஸ் எப்படிப்பா நல்லா இருக்கா உங்களுக்கு? இந்த ஆங்கிளில் கொண்டு போகலாமா? ஆனால் ரொம்ப வியூ எதிர்பார்க்குறேன். ஆனால் ரொம்ப வியூ வரல. ஏதாவது சஜஷன் இருக்கா உங்கள் சைடில் இருந்து? சூப்பர்யா சூப்பர்யா. ஸோ பழனி ஓகே பழமாளி பவளமணியா. ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு யூஎஸ்ஏ வரும். ஸோ இந்த ஜுடிஷியரினாவே உங்களுக்கு என்ன வரும்? யூஎஸ்ஏ தான் வரும் ஆன்சர். ஓகே ஜுடிஷியரினாவே உங்களுக்கு யூஎஸ்ஏ தான் ஆன்சர் வரும். ஓகே ரைட் சூப்பர். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இதுலேயுமே அந்த அவங்க எடுக்கப்பட்ட இதை கேட்பாங்க. ஓகேவா. ஸோ இப்போ பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அப்படின்னா பார்லிமெண்ட் ஃபார்ம் ஆஃப் த கவர்மெண்ட், பைகாமரலிசம் கேபினட் சிஸ்டம் அண்ட் பார்லிமெண்ட் ப்ரிவிலேஜஸ் அண்ட் ரூல் ஆஃப் லா அண்ட் லா மேக்கிங் ப்ரொசீஜர் அண்ட் சிங்கிள் சிட்டிசன்ஷிப். ஓகே சிங்கிள் சிட்டிசன்ஷிப். அடுத்து வந்து டாக்குமெண்ட் ஆஃப் ப்ளஷர். ஓகே டாக்குமெண்ட் ஆஃப் ப்ளஷர். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு ஏரியா வைஸ் கேட்பாங்க. அடுத்து வந்து பார்த்தா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட். ஸோ அதில் என்ன எடுத்தாங்க அப்படின்னா ஓகே ஸோ அதில் எடுத்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஆஃபீஸர் ஆஃப் கவர்னர் அண்ட் பார்த்தீங்கன்னா ஃபெடரலிஸ்ட் ஸ்கீமு. ஓகே அடுத்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டீட்டெயில்ஸ் சாரி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜுடிஷியரி அண்ட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அண்ட் எமர்ஜென்சி ப்ரொவேஷன். ஓகே எமர்ஜென்சி ப்ரொவேஷன். சுந்தரா குட் ஈவினிங்கப்பா. இப்போ தான் வரீங்களா? ஓகே ஓகே குட் ஈவினிங்மா. ஸோ கிளாஸு வந்து ரெகுலராக வாங்கம்மா. கிளாஸ் ரெகுலராக வாங்க. ரெகுலர் கிளாஸ் வாட்ச் பண்ணுங்கள். மேபி உங்களுக்கு வந்து வேறு மாதிரி எதிர்பார்த்தாலும் நீங்கள் டெல்மி. ஓகே ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நல்லா கொண்டு போகலாம். ஓகேவா. அதனால் கிளாஸ் கவனிங்க. கிளாஸ் ஏதாச்சும் வேறு இன்னும் கொஞ்சம் கொஷின்ஸ் அதிகமாக வேணும், ஏதாவது சஜஷன் இருந்தால் சொல்லுங்கள்.
நம்ம கொண்டு போகலாம். டிஸ்கிரிப்ஷன் கீழே ஒரு வாட்ஸ்அப் லிங்க் இருக்கும்பா. ஸோ அந்த லிங்கை வந்து ஜாயின் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷன் கீழே வாட்ஸ்அப் லிங்க் இருக்கும். ஸோ அந்த லிங்க்கு கீழே நீங்கள் வாட்ஸ்அப் லிங்க் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஓகே, அதில் நீங்கள் ஏதாச்சும் சேட் பண்ணுங்கள், ஏதாவது வேணும் அப்படின்னா. ஸோ உங்களுக்கு அது ரிலேட்டடாக நம்ம சப்போர்ட் பண்ணுவோம், கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி கான்ஸ்டியூஷன் ரீஜன்லேருந்து கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்கப்பா. இந்த மாதிரி கான்ஸ்டியூஷன் ரீஜன்லேருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஆஸ்திரேலியா கான்ஸ்டியூஷன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கன்கரண்ட் லிஸ்ட்டு. ஓகே, கன்கரண்ட் லிஸ்ட்டு ரொம்ப முக்கியம். அதுலேருந்து கொஸ்டின் கேட்பாங்க கன்கரண்ட் லிஸ்ட்டு. அடுத்து ஜாயின்ட் சிட்டிங் ஆஃப் தி பார்லிமெண்ட்டு, இரு அவைகளும் சேர்ந்துருக்குது ஜாயின்ட் சிட்டிங் ஆஃப் பார்லிமெண்ட். ஓகேவா? ஃப்ரீடம் ஆஃப் ட்ரேட் அண்ட் சர்வீசஸ் வித் இன் த கண்ட்ரி. இப்போ நம்ம பார்த்தோம் ஃப்ரெஞ்சு கான்ஸ்டியூஷன் என்ன கொண்டு வரோம்னா கான்ஸ்டியூஷன் ஆஃப் ரிப்பப்ளிக்கு. அடுத்து பிரின்சிபல் ஆஃப் லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டி. ஓகே, ஈக்குவாலிட்டி, லிபர்ட்டி, ஃப்ராட்டர்னிட்டி. அடுத்து வெஸ்ட் மினிஸ்டர் கான்ஸ்டியூஷன் வந்து பார்த்தா சஸ்பென்ஷன் ஆஃப் த ஃபண்டமெண்டல் ரைட் டியூரிங் த எமர்ஜென்சி ஆஃப் இந்த ப்ரியாம்பிள். இது ஒன்று மட்டும் தான் உங்களுக்கு வெஸ்ட் இயர் அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும், ஜெர்மனி வரும். ஓகே, ஜெர்மன் கான்ஸ்டியூஷன். அடுத்து கனடிய கான்ஸ்டியூஷன். ஃபெடரல் சிஸ்டம், இந்த வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஃபெடரல் சிஸ்டம் இதெல்லாம் பார்த்தோம். அந்த ஃபெடரல் சிஸ்டம் எங்கேருந்து எடுத்துப்பாங்க அப்படின்னா கனடாவிலேருந்து எடுத்துப்பாங்க. ஃபெடரல் சிஸ்டம் வித் ஸ்ட்ராங் சென்ட்ரல் அத்தாரிட்டி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெசிடியல் பவர் இன் த சென்டர், அப்பாயின்மெண்ட் ஆஃப் த ஸ்டேட் கவர்மெண்ட் பை த சென்டர். ஓகே, ஸோ அட்வைசரி ஜுடிஷியன் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட். ஓகேவா? ஸோ ஓகேவா? ஸோ ரிமைனிங் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ரெகுலராக கிளாஸ் கொண்டு வரேன், ஜாயின் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஸோ மச்ப்பா. ஸோ டுமாரோ பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஃபைன், தேங்க்யூ. டுமாரோ வந்துடுங்க இதே கிளாஸு 6 o'clock. தேங்க்யூ.